யூடியூப் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களோட அலெக்ஸ். இன்றைக்கி நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூவியோட ரிவ்யூலாம் நான் கொண்டு வரல, இல்லை ஒரு சாங்கோட ரிவ்யூ கொண்டு வரல, இல்லை ஒரு ட்ரெய்லரோட ரிவ்யூ கொண்டு வரல. ஒரு முக்கியமான நபரை பற்றி உங்கள் கூட ஷேர் பண்ணலான்னு நான் இங்கே வந்திருக்கேன். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், விஜயோட நடிப்பில் யுவன் சங்கர் ராஜா மியூசிக்கில் பட்டி தொட்டிலாம் சக்கப்போடு போட்டுக்கிட்டு இருக்கு. இந்த இவனுக்கு ஒரு சீட் என்னையா சொல்லுவ? ஓகே, பட் மிக்சர் ரிவ்யூ தான் இருந்தாலும் போக போக அந்த பாட்டு எல்லாருக்கும் பிடிச்சி போயிடும். இப்போ நம்ம அந்த சாங்கோட ரிவ்யூக்கு வரல. அந்த சாங்கில் நடித்த ஒரு முக்கியமான ஒரு நபரை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நீங்கள் எல்லாம் நினைப்பீங்க விஜய் அப்படின்னு. கிடையாது. பிரபுதேவா மாஸ்டர் பற்றியா? அண்டர்டேக்கர் அப்படின்னு யோசிப்பீங்க, அதுவும் கிடையாது. அப்போ யாரை பற்றிப்பா? எங்களுக்கு பிரபுதேவா தெரியும், விஜய் தெரியும், வேறு யார் அதில் இருக்கா அப்படின்னு நிறையா 2K கிட்ஸ் எல்லாம் கொஸ்டின் கேட்கலாம். பட் 90s கிட்ஸ்க்கு நல்லாவே தெரியும் நான் யாரை பற்றி இப்போ பேச போகிறேன். டாப் ஸ்டார் பிரசாந்த். என்னடா பிரசாந்த் எங்களுக்கு தெரியும், பிரசாந்த் கூட எங்களுக்கு தெரியும், அவர் பேர் நான் கேள்விப்பட்டிருக்கேன். இந்த போஸ்டர் வந்ததுலேருந்து அவரோட பேரும் கொஞ்சம் அடிப்படுது, பிரசாந்த்னு ஒருத்தர் நடிக்கிறாரு அப்படின்ட்டு. பட்டு டாப் ஸ்டார் பிரசாந்த் அப்படின்னா அது என்ன டாப் ஸ்டார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ எப்படி சூப்பர் ஸ்டார், இப்போ எப்படி இளைய தளபதி, உலக நாயகன், ஏகே இப்படிலாம் பேர் இருக்கும், அந்த மாதிரி டாப் ஸ்டார் அப்படிங்கிற பேர் பிரசாந்துக்கு இருந்துச்சு. டாப் ஸ்டார் யாருங்கிறது 90s கிட்ஸ்க்கு மட்டும், 80s கிட்ஸ் 90s கிட்ஸ் எல்லாருக்குமே தெரியும். டாப் ஸ்டார்னால் பிரசாந்த் அப்படின்னு. ஓகே, இப்போ பிரசாந்தோட இந்த சினிமா ஜேர்னி எப்படி இருக்குன்னு நான் ஃபஸ்ட்டு பார்ப்போம். 80ஸில் ஒரு ஹீரோவாக இருந்தவர் தான் தியாகராஜன். அவரோட பையன் தான் பிரசாந்த். பிரசாந்த் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து சினி ஃபீல்டுக்கு வர மாதிரி ஐடியாவே இல்லை. அவங்க அப்பாவுக்கு சுத்தமாக ஐடியா கிடையாது. அவர் வந்து டாக்டர் படிச்சுட்டு இருந்தார். அப்போது ஒரு நாள் ஒரு டைரக்டர் வந்து அவர் வீட்டில் போய் தியாகராஜன் அவரை வந்து பார்க்கறதுக்காக போயிருக்காரு, ஒரு படத்தோட அப்டேட்டுக்காக. அப்போ பிரசாந்த் வராரு. ரொம்ப அழகாக இருக்கார் இந்த பையன், யார் அப்படின்னு கேட்கும்போது தான் தியாகராஜன் சொல்கிறார், இவர் என் பையன் அப்படின்ட்டு. இவ்வளோ அழகான பையனை வச்சுட்டு நீங்கள் இந்த பையனை வந்து சினிமாவுக்குள்ள இன்ட்ரடியூஸ் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது தியாகராஜன் சொல்கிறார், இல்லை என் பையனை நான் டாக்டர் ஆகணும், அவனுக்கு சினிமாவுக்கு சம்மந்தம் இல்லை அப்படிங்கிறார். பட் இருந்தாலும் இதை கேள்விப்பட்ட நிறைய பேர் தொடர்ந்து கண்டினியூஸாக வந்து பிரசாந்தை வந்து படங்களை நடிக்க கேட்டுகிட்டே இருக்காங்க. வேறு வழி இல்லாமல் தியாகராஜன் தன்னோட பையனை சினிமாவுக்குள்ள அறிமுகப்படுத்துறாரு. பட் சினிமாவுக்குள்ள ஒரு 2 படம் 3 படம் நடிச்சுட்டு திரும்ப பையன் வந்து டாக்டர் ஆகிடணும், டாக்டருக்கு தான் போகணும் அப்படின்னு நினச்சாரு. ஆனால் தொடர்ந்து சினிமா வாய்ப்புகள் பிரசாந்தை தேடி வர 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 வேறு வழி இல்லாமல் தியாகராஜன் தன்னுடைய பையனை ஃபுல் டைம் படத்தில் நடிக்க ஒத்துக்கிறாரு. இவர் ஆரம்ப காலகட்டங்களில் நடித்த எல்லா படமுமே ஹிட்டு. அதாவது எப்பேற்பட்ட ஹிட்டுனா, இந்தியாவில் விரல் விட்டு எண்ணக்கூடிய பெரிய டாப் 10 டைரக்டர்ஸ், அதாவது பாலு மகேந்திரா, மணிரத்னம், சங்கர், இவங்க எல்லாரோட படத்துலையும் அவர் நடிச்சிருக்காருன்னா அப்போ எவ்வளோ பெரிய ஒரு ஹீரோவாக இருந்திருப்பார் பிரசாந்த். 90 காலகட்டங்களில், அதாவது 2000 2005 வரைக்குமே சூப்பர் ஸ்டாருக்கு அடுத்து தமிழ் சினிமாவில் அதிகமான ஃபேன் பேஸ் வச்சிருந்த ஆக்டர் பிரசாந்த் சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? பட் அதான் உண்மை. இன்னும் சொல்ல போனால் விஜய் அஜித் இவங்கெல்லாம் கோச்சிக்காதீங்க, விஜய் அஜித் ஃபேன்ஸ்லாம் கோச்சிக்காங்க, பட் இதான் நிதர்சனம். விஜய் அஜித்தெல்லாம் அந்த டயத்தில் வந்து பிரசாந்தோட இடத்த பிடிக்கிறதுக்காக ஓடிக்கிட்டு இருந்தாங்க. அந்த இடத்துல இருந்தார் பிரசாந்த். அதாவது 90s காலகட்டங்களில் பிரசாந்த் இங்கே இருந்தார், விஜய் அஜித் இங்கே இருக்கிறாங்க. ஸோ அந்த பீக்கில் இருந்த பிரசாந்த். இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா ஜீன்ஸ், பாஷா, இந்தியன், இந்த படங்களோட பட்ஜெட்லாம் விட பெரிய பட்ஜெட் எடுக்கப்பட்ட படம் தான் ஜீன்ஸ். அவருடைய சினிமா வாழ்க்கையில் ஒரு மிக முக்கியமான படம்னே சொல்லலாம். அதை யாருமே மறுக்க முடியாது, மறக்கவும் முடியாது. ஜீன்ஸ் படம் வந்தப்போ இந்தியாவில் வச்சு அதான் ஹை பட்ஜெட் படம். அதான் இப்போ ஒரு ஹை பட்ஜெட் படம் இருக்குன்னா அந்த ஹீரோவுக்கு வந்து அந்த அளவுக்கு பெரிய மார்க்கெட் இருக்கணும். அப்போ தான் வந்து 100 கோடி 150 கோடி 200 கோடி 500 கோடி செலவு பண்ண முடியும். அவ்வளோ பெரிய மார்க்கெட் ஓப்பனிங் இருக்கணும். அவ்வளோ பெரிய ஓப்பனிங் இருந்தால் மட்டும்தான் அந்த ஹீரோ வந்து அவ்வளோ மணி ஸ்பெண்ட் பண்ணி அவ்வளோ பெரிய படம் எடுப்பாங்க. அப்போது இந்தியாவிலே அதிக பட்ஜெட்டில் உருவான ஒரு ஜீன்ஸ் படம், ஃபஸ்ட் டைம் அதிகமான பட்ஜெட்டில் உருவான, முக்கிய இந்தியாவிலே இதுவரை யார் யூஸ் பண்ண டெக்னாலஜியை யூஸ் பண்ணி எடுக்கப்பட்ட ஒரு ஜீன்ஸுங்கிற ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு படத்தில் பிரசாந்துங்கிற ஒரு ஹீரோ நடிக்கிறார்னா அப்போ அவருக்கு எவ்வளோ பெரிய மார்க்கெட் இருக்கணும், எவ்வளோ பெரிய ஓப்பனிங் இருக்கணும். ஸோ இதுலேருந்தே நீங்கள் புரிஞ்சிக்கலாம் அவர் எந்த இடத்துல இருந்தார் பிரசாந்த். ஸோ அதனால தான் அவர் டாப் ஸ்டார் பிரசாந்த். அது மட்டும் இல்லை, ஆனழகன், சாக்லேட் பாய், காதல் மன்னன், டாப் ஸ்டார் இப்படிங்கிற நிறைய பட்டங்கள் வச்சுருந்தார். ஏன் சாக்லேட் பாய் அப்படின்னு சொல்கிறோம்னா அந்த காலகட்டங்களில் அவர் வெறும் காதல் படமாக நடிச்சிருந்தார். இப்போ நார்த்லாம் பார்த்தீங்கன்னா ஷாருக்கானுக்கு தான் கேர்ள்ஸ் ஃபேன்ஸ் அதிகம். அதே மாதிரி சவுத்தில் பிரசாந்துக்கு தான் அப்போ கேர்ள்ஸ் ஃபேன்ஸ் அதிகமாக இருந்தாங்க. எப்படி இதுக்கு ஒரு உதாரணம் நான் எப்படி சொல்கிறேன்னா, அதாவது அந்த காலகட்டங்களெல்லாம் மலேசியா, சிங்கப்பூர், லண்டன் இந்த மாதிரி பெரிய பெரிய கண்ட்ரிகளில் வந்து ஒரு நைட் ஷோ நடத்துவாங்க, அதாவது நட்சத்திர திருவிழா நடத்துவாங்க. அதுக்கு சவுத்தில் இருக்கிற எல்லா ஹீரோயின்ஸும் போவாங்க. அந்த நட்சத்திர கலவிழாவில் ஃபுல் ஹீரோயின்ஸ், அதாவது சவுத் சினிமாவில் இருக்கிற எல்லா ஹீரோயின்ஸும் வந்து போய் கலந்துப்பாங்க. அந்த ஷோ ஒரு 4 ஹவர்ஸ் 5 ஹவர்ஸ் இல்லை அந்த மாதிரி 6 ஹவர்ஸ் 7 ஹவர்ஸ் நடக்கும். ஆனால் அவ்வளோ கேர்ள்ஸ் மத்தியில், அவ்வளோ ஹீரோயின்ஸ் மத்தியில் ஒரே ஒரு ஹீரோவாக பிரசாந்த் இருப்பார். அந்த ஹோல் ஷோவை பிரசாந்த் தான் கோஸ்ட் பண்ணுவார். அப்போ யோசிச்சு பாருங்கள், கேர்ள்ஸ் ஃபேன்ஸ் எவ்வளோ இருப்பாங்க. அவர் ஒருத்தரை நம்பி அத்தனை ஹீரோயின்ஸும் போவாங்க. ஸோ அவ்வளோ கேர்ள்ஸ் ஃபேன்ஸ் வச்சுருந்த, அதாவது பெண் ரசிகைகளை வச்சுருந்த ஒரு ஹீரோ
டாப் ஸ்டார்னு பட்டம் வச்சிருந்த ஹீரோ, ஹை பட்ஜெட்டில் ஃபஸ்ட்டு இந்தியன் சினிமாவில் அதிக பட்ஜெட்டில் செலவு பண்ணி எடுக்கப்பட்ட படத்தில் நடித்த ஹீரோ, அவ்வளோ பெரிய மாஸ் ஓப்பனிங் இருந்த ஹீரோ என்ன ஆகிட்டார், ஏன் இந்த நிலைமைக்கு வந்துட்டார் அப்படின்னா அவர் ரசிகர் மட்டும் இல்லை, 90s கிட்ஸ்லேருந்து 80s கிட்ஸ் வரைக்கும் எல்லாருமே வருத்தப்பட்டு இருக்காங்க. ஏன்னா விஜய், அஜித் இவங்க 2 பேரோட டார்கெட்டே பிரசாந்த் தான். அவங்களோட இடத்த பிடிச்சிருந்து தான். அப்பேற்பட்ட இடத்துல இருந்த ஒருத்தர் விஜயோட சைடு ஆடிட்டு இருக்காங்கன்னு நினைக்கும் போது இங்கே எல்லாருக்குமே கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. இந்த நிலைமைக்கு காரணம் என்ன அப்படின்னு நம்ம கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி பார்த்தோம்னா, ஆரம்ப காலகட்டங்களில் பயங்கரமான ஹிட்டு கொடுத்துருந்தவர் தான். ஃபுல்லாக வெறும் லவ் ஸ்டோரியாக நடிச்சிருந்தவர். அந்த டயத்தில் விஜய், அஜித் இவங்க 2 பேருமே லவ் ஸ்டோரி தான் நடிச்சிருந்தாங்க. ஒரு ஸ்டேஜில் வந்து விஜய், அஜித் 2 பேருமே ஆக்ஷனுக்கு மாறுறாங்க. ஒரு பக்கம் விஜய் பகவதி, திருமலை, திருப்பாச்சி இப்படி ஆக்ஷன் படங்களை கொடுத்துட்டு இருக்காரு. ஒரு பக்கம் அஜித் வந்து தீனா, ரெட்டு, சிட்டிசன் இந்த மாதிரி ஆக்ஷன் படங்களை கொடுத்துட்டு இருக்காரு. ஸோ அப்படிங்கும்போது இவருக்கும் அந்த நிலைமை, அந்த ஆக்ஷன் படங்கள் கொடுத்து ஆகணுங்கிற நிலைமைக்கு உந்தப்படுறாரு. அவர் உந்தப்படுறாருன்னா ரீசன் என்னென்னா, அவர் வந்து எப்போவுமே கதை தான் கேட்குறது இல்லை, தியாகராஜன் அதாவது அவங்க பிரசாந்த் சாரோட அப்பா தான் வந்து கதைகளை எப்பவுமே சூஸ் பண்ணுறாரு. ஸோ அவர் டிசைட் பண்ணுறாரு என்னுடைய பையனும் ஆக்ஷனில் இறங்கணும் அப்படின்ட்டு. ஸோ அப்பேற்பட்ட ஒரு நிலைமைக்கு வரும்போது அவர் ஆக்ஷன் படங்களை சூஸ் பண்ணி நடிக்கிறாரு. அதனுடைய தொடர்ச்சியாக ஜெய், ஜாம்பவான், ஆயுதம் போன்ற ஆக்ஷன் படங்கள் நடிக்கிறாரு. ஆனால் அந்த படங்கள் எல்லாமே பெருசாக ஓடப்படல, ஃப்ளாப் ஆயிடுது. இந்த பக்கம் சினிஃபில் அடி வாங்கிட்டார் அப்படின்னா, இந்த பக்கம் திருமண வாழ்க்கையிலையும் அடி வாங்குறாரு. திருமணமும் சரியாக அமையலை. ஸோ ஒரு மனுஷன் 2 சைடு அடி வாங்கும்போது என்ன ஆவார், எல்லாருமே நினைப்பாங்க உடஞ்சி போவார் அப்படின்னு. ஆனால் பிரசாந்த், அதாவது டாப் ஸ்டார் பிரசாந்த் உடஞ்சி போகலை. தொடர்ந்து படங்கள் பண்ணுறாரு. 3 வருஷம் கழிச்சு பொன்னர் சங்கர்னு ஒரு படம் பண்ணுறாரு. அந்த படமும் பெருசாக எதிர்பார்த்த அளவுக்கு ஓடலை. அதுக்கப்புறம் நிறையா படங்கள் அவருக்கு பூஜை போடுறாங்க, ஆரம்பிக்கிறாங்க, திரும்ப அப்படியே ஸ்டாப் பண்ணுறாங்க. இவரோட வாழ்க்கை இப்படியே போகுது. அப்புறம் திடீர்னு நம்ம ஒரு நாள் தெலுங்கு படத்தில் பார்க்குறோம், ராம் சரணுக்கு அண்ணன் நடிச்சிருப்பார். அதை பார்க்கும்போது பிரசாந்தோட எல்லா ஃபேன்ஸுக்குமே பயங்கர வருத்தம். இன்னும் நீங்கள் மதுரை சைடு இல்லை வில்லேஜ் சைடெலாம் போய் பார்த்தீங்கன்னா பிரசாந்த் நற்பணி மண்டபம் இன்னும் நிறையா போர்டுகள் இருக்கும். ஆனால் கொஞ்சம் பழசாக இருக்கும், இன்னும் பெயிண்ட் அடிக்காமல் இருக்கும். ஆனால் இன்னும் ரசிகர்கள் இருக்கிறாங்க. அந்த ரசிகர் மண்டபம் போர்டெல்லாம் அப்படியே இருக்குது. அப்படிங்கும்போது அப்பேற்பட்ட ஒரு டாப் ஸ்டார் பிரசாந்த் இந்த மாதிரி ஒரு தெலுங்கு படத்தில் சைடு ரோல் நடிக்கும்போது எல்லாருக்குமே ஆச்சரியம். சில பேர் கண்ணை நல்லா தேய்ச்சி கூட பார்த்தாங்க. நானே ஆச்சரியம் பார்த்தேன், உண்மையிலேயே பிரசாந்த் தான். ஏன்னா அதில் வெயிட் போட்டிருந்தாரு, பிரசாந்த் மாதிரி அந்த லுக்கில் இல்லை. இருந்தாலும் நாங்கள் ரொம்ப ஒத்து பார்க்கும்போது தெரியுது, ஆமாம் அது பிரசாந்த் அப்படின்ட்டு. ஆனால் ஆச்சரியம். ஆனால் திரும்பவும் தமிழ் சினிமாவுக்கு ஒரு ரீஎன்ட்ரி கொடுப்பான்னு ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது தான் அந்தகன் அப்படின்னு ஒரு படம் அவர் நடிச்சிட்டு இருந்தார். அந்த படம் கிட்டத்தட்ட 2 வருஷமாக ரிலீஸ் ஆகாமலே இருந்துச்சு. அந்தகன் அப்படிங்கிற ஒரு கதை, ஒரு ரீமேக் கதை தான். பட் எல்லா லாங்குவேஜிலும் அது எடுத்து எல்லா படமும் ரிலீஸ் பண்ணி ஓடி கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆச்சு. ஓடிடிலையும் வந்துருச்சு. ஆனால் பிரசாந்த் நடித்த அந்தகன் படம் மட்டும் ஏன் இன்னும் ரிலீஸ் ஆகலை அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி எல்லாருக்குமே இருக்குது. இப்பேற்பட்ட ஒரு பிரசாந்த் திடீர்னு விஜய் சாரோட, அதாவது யோசிச்சு பாருங்கள், விஜய் பிரசாந்த் இங்கே இருக்கும்போது விஜய் இங்கே இருந்தார். இப்போது விஜயோட சைடில் டான்ஸ் ஆகிற அளவுக்கு அவருடைய நிலைமை வந்திருக்கு அப்படின்னு எல்லாருக்குமே பெரிய வருத்தம் இருக்குது. ஆனால் இருந்தாலும் இந்த படத்துக்கு அப்புறம் அவர் சோலோவோ ஒரு பெரிய படம் பண்ணுவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை பிரசாந்த் ரசிகரோட மனசில் மட்டும் இல்லை, 90s 80s கிட்ஸோட எல்லாரோட மனசுலுமே அந்த ஆசை இருக்குது. கண்டிப்பாக சீக்கிரமாக பிரசாந்த் சோலோ ஒரு படம் பண்ணுவார். ஸோ அவரோட பாட்டுக்கு, அவரோட படத்துக்கு ஒரு விசில் போடுவோம். ஸோ என்றைக்குமே ஒரே சூப்பர் ஸ்டார், ஒரே உலகநாயகன், ஒரே டாப் ஸ்டாருங்கிற பட்டம் அவருக்கு மட்டும்தான் பொருந்தும். ஸோ அவரை தவிர வேறு யாருக்குமே பொருந்தாது. அடுத்த ரிவ்யூவில் மீட் பண்ணலாம். பாய்.